கிராணி ஃபீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுவும் கிராணியை வந்துட்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பக் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிராணியை நம்மளால் கீழே இருக்கிற கிளவியை நம்மளால் பக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. தெரியும், பட் ஆனால் முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாட்டு பாடுவேன். எஸ், நம்மளுக்கு புக்கு வந்து நம்ம ரூம்லேயே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறீங்கன்னா அந்த ட்ராஸில் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே ஒன்று எழுதியிருக்கோம். எதுவுமே தெரியாமல் விளையாடுறீங்கன்னா அதை படிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. படிக்க தெரியலன்னா படிக்க தெரியலன்னா அப்புறம் நீங்கள் வந்து அந்த கூகுளில் சர்ச் பண்ணி வாய்ஸ் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் விளையாட வரணும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விளையாட வரும்போது அந்த மாதிரி தான் நினச்சேன், என்னடா பண்ணணும் இதில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இல்லை, எனக்கு என்னமே தெரியும், பட் ஆனால் நான் ஈஸி முள்ள எஸ்கேப் மட்டும் பண்ண மாட்டேன் பயத்தில். ஓகே, பக் ஆகிடுச்சு. என்ன ஓகே இங்கே பாருங்கள், லீவ் திஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை வச்சு நம்ம லீவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு பர்மனெண்ட்டு. ஒரு இப்போதைக்குன்னு ஒரு இது மட்டும் இருக்குது, பட் ஆனால் அதை நான் இந்த முறை பண்ணலை. சரி, இங்கேயும் வச்சுருப்பாங்க நிறைய இந்த டாய்லெட்லேயும், அதனால தான் நான் வந்துட்டு பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லெண்ட்ரினா பிடிச்சிருக்கா இல்லை கிராணி பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த புக்கு கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். இந்த புக்கை வச்சா ஒரு மர்மம் நடக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்குன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சுற்றிட்டு நான் வந்துட்டு வரேன். இப்போ இங்கே ஒரு வந்துட்டு இங்கேனா போயிட்டு சைடு வரைக்கும் போயிட்டு பார்த்தா இப்போ வந்துட்டு கிராணி இங்கே பாருங்கண்ணா, தாண்டி போக முடியல. ட்ரை பண்ணேன், போக முடியல. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி நான் வந்துட்டுருக்கா, வந்துட்டுருக்காளே. இப்போ வந்துட்டு கிராணி வந்துட்டு ஈஸி மூடில் நம்ம வந்துட்டு பக்கு பண்ணாமல் போயிருந்தோன்னா கிராணி வந்துட்டு இவர்கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு இறக்கும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, காப்பாற்றுறது எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு பக் பண்ணிட்டதுனால அவளால் வரக்கூட முடியல இங்கே வரைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆளாங்கிறத பார்த்துக்கலாம். கிட்ட போனோடனே கொல்லனா மாட்டாலும் என்ன ஆளான்னு பார்த்துட்டு போவோம். எந்திரி. பொசுங்கி போயிட்டா, மறந்து போயிட்டா. இப்போ அவள் ஃபீவருக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த புக்கை வச்சாலாம் வந்துட்டு ஏஞ்சலி நான் எந்திரிப்பா, இல்லைன்னா எந்திரிக்க மாட்டா, இல்லைன்னா அங்கே ஸ்பைடரே இருக்காது. பட் ஆனால் புக்கை வைக்காமல் எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போ நம்ம ஸ்பைடரைக்கு ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டு மேலே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே குதிக்கலாம். நம்ம சேனலில் கிராணி வீடியோஸ் நிறைய வரணுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கப்புறமா அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ், கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும். நிறைய பேர் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க. அண்ட் அதை நீங்கள் மிஸ்டேக்காக நினச்சிட்டு கூட பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அதுதான் மிஸ்டேக்காக கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, லக்கி நீ தனியாக மார்பிள்ஸ் கேம் தானே விளையாடிட்டு இருக்க, அப்புறம் ஏன் விளையாடுற வந்துட்டேன்னு சொல்கிற? அப்போ மவுஸ் கொடுக்க வேண்டாமா? ஓகேவா, கொடு. அப்போ ஒத்துக்கிறேன். சரி, ஒத்துக்கிறேன். விளையாட வந்துட்டேன், பாடு. என்ன மாதிரி ரொம்ப கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, இன்னும் நம்மளுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. அதுக்குள்ளே எங்கே கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு இன்னும் 4 பொருள் தேவைப்படுது. 4 பொருள் எஸ்கேப்க்கு தேவைப்படுது. பட் ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம் லக்கி போயிட்டு வர்றதுக்குள்ள. என்ன பொருள் கண்டுபிடிச்சி?
ஸ்பைடர் கீயை வச்சு தான் இந்த சீவேஜ்க்கு போகிற வழியே நம்மளால் என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டியா? ஆமாம், சீவேஜ்க்கு போகிற வழியே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். என்ன ஃபீல் சொல்லு. உங்களுக்கு தெரியும் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னது அந்த சாங்கோட ஃபீலா? மக்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை மறந்துட்டீங்கல்ல, பண்ணுங்க. எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க தானே? அதே தானே. குட்டி குழந்தை கேட்குது, பாவம் பார்த்து லைக் பண்ணாங்க. அதே தான் பண்ணிங்கன்னா உங்களுக்காண்டிய கிராணி வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லெண்ட்ரினா வீடியோஸ், அப்புறம் அந்த சேலஞ்சஸ் வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் போடுவோம், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் போடுவோம். அதே தான். அதே மாதிரி திரும்பியும் மறந்துட்டீங்க. இது எதுக்குன்னா எனக்கு கட்டிங் கிளாஸ் இதுன்னா எனக்கு தேவைப்படும். என்ன நினச்சிருக்காங்கன்னே தெரியும். அது செயின் கட்டுறது தான் நம்மளுக்கு தேவைப்படும். கட்டிங் கிளாஸ் வச்சு கீழே கட் பண்ண முடியுமான்னு தெரியாது. இங்கே உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே வைக்கல. எதுவுமே வைக்கிறோம். இங்கே வந்துட்டு கிளவு இப்போ இங்கே வந்து எட்டுக்கால் கிழவி வரும். பட் நீங்கள் அந்த புக்கை வைக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா வராது. வருமா? ஆனால் வராது. வரும்னு சொல்லும்போது வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்ல? அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு அந்த கார்கிட்ட ஒரு செட் இருக்கும்ல, அந்த பாத்வேல, அப்போ வந்துட்டு நான் போயிட்டுருக்கும் போதுட்டு கிளவியை பார்த்தேன். உன்னால் என்னை அடிக்க முடியாது அப்படின்னு அந்த சந்துக்குள்ளே புரிஞ்சு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு பின்னாடி இல்லை, முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு மண்டையில் கொட்டி விட்டான். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அது உனக்கு இந்த மாதிரி விளையாடி இருந்தால் புரிஞ்சிருக்கும். நீ அங்கே மார்பிள்ஸ் கேம் விளையாடுறேன். மார்பிள்ஸ் கேம் விளையாண்டு பாரு. இருக்கிறது இதுதான் டஃபஸ்ட் கேம் இந்த வேர்ல்டு. இது இருக்கிறது ஈஸியான கேமை தூக்கி வச்சுக்கிட்டு அதையும் ஒர்க் பண்ணி விளையாடிட்டு என்ன சொல்கிறீங்களோ? இது ஈஸியான கேமா? விளையாடி பார்க்குறியா நீனு? அதான் பக்கில் தான் இருக்குது. அழகாக பக் இல்லாமல் விளையாடிப்பேன். பக் இல்லாமல் நீங்களே அவுட் ஆகிடுவேன். அப்புறம் நான் விளையாடுறேன். நீங்களும் ஜெயிச்சு பார்க்கணும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா பக்கு பண்ணாமல் விளையாண்டு அட்லீஸ்ட் ஈஸி மோடில் ஜெயிச்சு காமிக்கணும். அதே தான். இது நமக்கு சவால். ஓகே, ஜெயிச்சு காமிப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வேளை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்துட்டு ஹார்ட் மூட் எக்ஸ்ட்ரீம் மூட்லேயே நான் வந்துட்டு ரீச் பண்ணுவேன். எஸ்கேப் பண்ணுவேன். ஐ மீன் ப்ரோ பிளேயர் ஆவேன். வாய்ப்பில்லை ராஜா. என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ப்ரோ பிளேயரு, சாரி லக்கி ப்ரோ பிளேயரு லக்கி. என்ன லக்கி? நீ சொல்லிட்டேன். லக்கி அஞ்சு பேச மாட்டான். அதான் லக்கின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கே போச்சு அந்த ஹேமர்? இதாக இருக்கு. ஐயோ, இந்த முடிலாம் இருக்கிற அந்த கேப்பில் வந்துட்டு நான் ஹார்மோன் எக்ஸ்ட்ரீம் முடியலன்னா போனேன்னா கீழே இருந்து கிளம்பி பார்த்துட்டு மண்டையிலே கொட்டிடுவான். முடியெல்லாம் அரிக்குது, இல்லை கையில் அரிக்குது, அந்த மாதிரி போனேன்னா. போட்டுமா எனக்கு தெரியா. சரி, இந்த கேமரா அந்த ஹேண்ட் உடச்சி ஹேண்ட் உடச்சிட்டேன் மம்மி. ஓகே, பரவாயில்ல. அதான் பக் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை பக் பண்ணாமல் தந்துருந்தேன்னா கிளம்பி வந்து ஒரே போட போட்டு. மம்மி இது தலைகீழ இருக்கு மம்மி, எப்படி வெளியில் போகிறது? மம்மி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் மம்மி, வெளியில் போக முடியல. ஓ, இந்த ஒரு காஃப்லி. இந்த கதவை எப்படி திறக்கிறது? இதோ இந்த ஸ்க்ரூஸை கழட்டி விடணும். இல்லை, இது அந்த இது அப்படியே நேரப்போ அந்த ஹேண்ட் சிம்பிள் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும்.
நான் இப்போ லக்கி வந்துட்டு விளையாடிட்டு இருக்கேன், அதனால வந்துட்டு அதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அது அப்படியே போய் உத பார்ப்போம். அதுவே திறந்துருச்சு மம்மி. ஆமாம், மம்மி நம்ம இப்போ எங்கே போகிறோம்? கீழே விழுக போகிறோமா? விழுந்தேன்னா செத்துருவேன். வேற போயிட்டேன். நீ நடந்து போகல ஆக்சுவலி, பட் ஆனால் நான் எப்படியோ ரீச் பண்ணிட்டேன் எப்படின்னு தெரியல. You know, மம்மி ஐ am a good girl. ஐயோ பிளாங்கை தள்ளி விட்டுட்டே. மம்மி இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, எதுவுமே வைக்கிறேன். இருங்க, நான் எங்கேயோ அந்த ரிமோட்டை பார்த்தேன், பட் ஆனால் அது எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேன். இங்கே ஏதாவது இருக்கா மம்மி? எதுவும் புக்கு வேண்டாமா? புக்கெலாம் வச்சாச்சு, புக்கு வச்சு ஸ்பைடர் கீ வாங்கியாச்சு. இப்போ அந்த சாக்கடைக்குள்ளே மட்டும் குதிச்சேன், மிஸ் அந்த பக்கு கூட பண்ண முடியாது. ஏன் அந்த சாக்கடைக்குள்ளே குதிக்க போறியா என்ன? சாக்கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதே மம்மி. நான் சாக்கடைக்குள்ளே நான் தான் விளையாடுவேன், அப்போ மட்டும் நீ எடுத்துடாது, ஏன்னா அந்த பக்கு கூட எனக்கு பண்ண தெரியாது அந்த டைம். மம்மி நான் போய் முட்டிக்கிட்டேன். பின்னாடி வரு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே போகிற வழியில். பேய் தான் இல்லையே, அதனால தான் தள்ளி விடுவேன். சரி எந்த ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இல்லை, சாக்கடை இருக்கு. பட் மம்மி நான் கீழே வந்துட்டேன், ஏன்னா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். சாக்கடைக்குள்ளே மட்டும் குதிச்சிடாது, இங்கே தான் கிட்ட தான் சாக்கடை இருக்குது, ஆனால் திறக்க மாட்டேங்குது மம்மி. ஏன்னா அது லாக்டு டோர். ஏன் லாக் பண்ணியிருக்காங்க? அது வெளில போகிறதுக்கு வழி வேறு. மம்மி இதில் ஏதோ இருக்குது. அது ஷார்ட்கன் பட் அது எனக்கு தேவைப்படாது, ஏன்னா அப்படியா? தேவைப்படும், பட் ஆனால் பிற்காலத்தில் தான் தேவைப்படும். அந்த சோம்பேறித்தனமாக இருக்கும். எடுத்துகிட்டே போவோம் மம்மி. குடு அங்கே குழியில் உழுந்துடாத, உழாத. அப்படி போயிடலாமா? ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மோசமான பெண் இருக்குது, அதை நான் தான் சமாளிக்கணும். மம்மி நான் டொப்புக்கு தள்ளி விட்டேன் எல்லாத்தையும். ஆமாம், ஏன்னா இது பேய இல்லாததுனால நீ தள்ளி இது திறந்து வச்சிருக்கேன் மம்மி. நான் தான் திறந்து வச்சேன். அதான் மம்மி விளையாடு போர் அடிக்குது, எனக்கு நான் போகிறேன். டாட்டா. சரி, நம்ம சாக்கடைக்குள்ளே குதிக்கலாமா? எதுவும் ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே நான் சாக்கடைக்குள்ளே எடுத்து போயிட்டேன். ஒரு கண்டுபிடி மம்மி. கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளவி இருக்கிற இடத்துல இருக்கோம். இப்போ அந்த கிளவி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு பொருள் கிடச்சிருக்கு, ரஷ்டி பேட்லாக்கி. நான் வந்துட்டு நடுவில் நிறைய கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப வீடியோ லேகாக போயிட்டு. இது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அடுத்த பொருள் கண்டுபிடிச்சோன்னே வந்துட்டு எங்கே இருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாக்கடைக்குள்ளே வந்துட்டோம். ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல, வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கீழே வந்துட்டு மோசமான கழிவு இருக்காங்க, அவளை சமாளிக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ நடுவில் திரும்பியும் நான் கட் பண்ணி தான் போடுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகிறேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது என்ற ஒரே நல்ல எண்ணத்தான் நாங்கள் கட் பண்ணி போடுகிறோம். ஆமாம், இந்த இட்டுக்கால்களுக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளை பார்த்துட்டா. அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன், அதை நாங்கள் கட் பண்ணி போடுறோன்னு. இங்கேயே தான் நிற்கிறா, நான் போயிருந்தேன்னா நான் காலி. போயிட்டாலா? எனக்கு கொஞ்சம் அங்கே போய் நிற்கிறாளான்னு. ஐயோ, நின்று தான் இருக்கா. ஐயோ, இவள் வேறு வாக்கிங்காக போயிட்டுருப்பாள். எங்கேயும் போனாமா? நல்லா போய்கிட்டு இருக்கும். போயிட்டா. ஓடி வீடு ஜூட், ஓடு துரத்திட்டா வந்துட்டுருக்கா. இல்லை, நான் வேறு சவுண்டு வைக்கல, அதனால எனக்கு துரத்திட்டு வந்துட்டுருக்கலாம் இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா நான் விளையாண்டுட்டு இருக்கிறது இப்போ மிட் நைட் 12 மணிக்கு அப்படி தான் இருக்கும். ஆமாம், 1 தான் பார்த்தோம், 2 ஓப்பன் பண்ண போயிட்டேன். ஏண்டா என்னை எப்படி சோதிக்கிறீங்க? ஸ்பெஷல் கிக். சரி, அதுக்குள்ளேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த சாக்கடைக்குள்ளேருந்து வெளில போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் போல். இப்போ கீழே கிளவி இருப்பா பாருங்க. சொன்னேன்ல, வரா பாருங்க, வர பேட்டக்காரன். இந்த மூஞ்சியை பாருங்களேன், கேவலமாக இருக்குது. உனக்கு கேவலமாக இருக்கா, பயமாக இருக்கா? கன்றாவியாக இருக்கிறது. படிக்காமலாம் இருக்குது, பட் நான் வந்துட்டு அது துரத்த மூதி இருக்குப்பாரு, ஒரு பயம், அப்படி ஒரு பயம். போ பயமாவே இல்லை. ஏன்னா நான் கிளம்பிய பார்த்து பயப்பட மாட்டேன். சரி, அந்த 8 கால் வந்துட்டு அந்த சந்துக்குள்ளே தேடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இன்னும் நம்ம போக வேணாம்.
தெரிஞ்சிருச்சு. வாங்க போயிடலாம். இப்போ போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போகணும் நம்ம. இப்போ வாங்க மேலே போவோம். மேலே போனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதில் ஒரு வேளை உங்களுக்கு பொருள் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அங்கே போய் வைக்க போகிறோம். அதுக்குள்ளே அந்த ஸ்பைடரை வந்து கடிக்காமல் இருந்தால் சரி. ஓகே, இந்த ஸ்பைடர் நம்ம சாதாரணமாக போனோம்னா நம்ம கடிச்சு வச்சிடும். செயின் கட்டர், அப்பாடா! இப்போ தாண்டா ரொம்ப முக்கியமான பொருளை கொடுத்து வச்சுருக்கீங்க லக்கி. முக்கியமான பொருள் கிடச்சிருச்சு லக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சீவருக்குள்ளே குதிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன பொருள்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் பின் ஸ்டிக்கை மட்டும் கிடைக்கலையே. மக்களே, உங்களுக்கு முழு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கட்டு இல்லாமல் எடுத்து போடுறோம். ஏன்னா இது போர் அடிக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எட்டுக்காங்கிழமை போன மாதிரியே போனதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். நான் ஏன் இப்படி போயிட்டுருக்கேன்னா, அந்த கிளவி வருவாளா மாட்டாளா, எந்த சைட்லேருந்து வருவான்னு தெரில. இந்த சைடில் அந்த எந்த சைடு ரைட் சைட்லேருந்து வர்றதுக்கு அசைவு தெரியுது. அதான் எட்டுக்கால் கிளவி சொன்னேன். பார்க்குற சந்துக்குள்ளே இருக்கோம்னால அவளால வர முடியாது. அவளே தம்மா தூண்டு வாயில ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்த முடியும். போயிட்டாளா? போயிட்டா. திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரா பாரு, வேட்டைக்காரன் வரா. எட்டுக்கால் தெரிஞ்சது எனக்கு. அவள் வரா பாரு, வேட்டைக்காரன். அந்த மாதிரி வரா பாரு, வேட்டைக்காரி இவ இல்லை லக்கி. வரா பாரு, எட்டுக்கால் கிழவி. எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை மம்மி. ஏன்? அவள் கொலைப்பட்ட பறைய வரா. என்ன இன்னும் அவளை வெளில போகலாமா இல்லை வேணாமா? எனக்கு ஏதோ இங்கே நிற்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. இப்போ ஏதோ நம்மளை நோக்கி வர்ற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கு. அதனால தான் நான் போகல. இன்னும் வரல மம்மி, இல்லை பார்த்து இது வரப்போகுது. வர்ற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கே, எனக்கு ஒரு மாதிரி உண்மையிலே ஃபீலிங்காக இருக்குது. வர்ற மாதிரியே வருவாளோ? உண்மையிலே வந்துட்டான். நல்ல வேலை நான் போகல. என்னை பார்த்து யாரும் வரமாட்டேன்னு சொல்லி இந்த பேச்சை கேட்டு போகலான்னு வந்தேன். நல்ல வேலை நான் கொஞ்சம் ஸ்லோவாக நிற்கிறா. திரும்பி மட்டும் வந்துடாதுமா. போயிட்டா விடுஜுட் லக்கி. நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். நான் திரும்பி போகிறதுக்கு தான் தப்பிக்கவே முடியாது. இது கூட எனக்கு இப்படி சோதிக்கிறாங்களே ஒரு மனுஷனை. இந்த ஸ்கூல்ல வெட்டலாம். ஓகே, இப்போ நம்மளை பார்த்துட்டாவ. இப்போ இந்த சைட் போவோம். ஐயோ, என்ன போயிட்டா? ஏமா அந்த சைட் போயிட்டியா? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போவோம். இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரொம்ப லேட்டாக போயிடுச்சு, முடிக்கவே முடியல. அதனால் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த சீவர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்க. அவுட் ஆனால் பரவாயில்ல, கேம் ஓவராகி நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தைரியமாக போ. நம்ம ஸ்ட்ரைட்டாக மாட்டிக்கிட்டான்டா டோமரு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படியும் நம்ம அவுட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிக்கலைன்னா நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். இல்லை வேண்டாம், போதும் ப்ளீஸ். டே 2 நாளைக்கு விளையாடலாம், கட் பண்ண. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் எஸ்கேப் பண்ணி போகிற மாட்டேன். இதுக்கு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிறைய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுறேன். Bye bye. Bye bye.